Welcome to AB Math channel, chapter 2, numbers and sequences, exercise 2.9, 7th problem. Find the sum of the series. ஒரு series கொடுத்திருக்காங்க, அது 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube up to இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதில் n termsக்கான sum of the valuesம் 8 termsக்கான sum of the valuesம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு n termsக்கான values கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? கொடுத்துருக்க சீரீஸ் பாருங்கள் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, இங்கே ஒரு ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஈவன் நம்பர்லேருந்து ஒன்றை லெஸ் பண்ணி இங்கே இருக்குது, அப்படி தானே? ஈவன் நம்பரோட கியூப் வேல்யூ மைனஸ் இங்கே என்ன ஈவன் நம்பர் இருக்கோ அதுலேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணி, இங்கே பாருங்கள் 4னா இங்கே 3, இங்கே 6னா இங்கே ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணி 5, இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மெட் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? 2n. ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மெட் என்ன? 2n சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இதை ஜென்ரலைஸ் பண்ணி எழுத போகிறேன். ஓகேவா? அப்போ இந்த ப்ளஸ் டேர்மை நான் எப்படி எழுத போகிறேன்னா சம்மேஷன். இது என்னன்னு சொல்லுவோம்? சம்மேஷன். அதாவது இதோட மீனிங் என்ன? ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. 1 + 2 + 3 + அப் டு என்னன்னா சம்மேஷன் ஆஃப் n அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த டேர்மை தான் இப்படி சிம்பிளில் எழுதுவோம். சரியாம்மா? அப்போ இந்த ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மெட் என்னது? 2n. ஓகே, அதோட வேல்யூ என்னென்னு பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் மைனஸ் இங்கே என்ன ஈவன் நம்பர் இருக்கோ அதுலேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஈவன் நம்பர் வந்து 2n, அதுலேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க, அதோட வேல்யூ தான் ஹோல் கியூப். ஓகேவா? இப்போ எப்படின்னு புரியுதா? கொடுத்துருக்க கொஷினை ரீரைட் தான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a cube minus b cube. a cube minus b cube ஃபார்முலா என்ன? a minus b into a square plus ab plus b square. இது அந்த ஃபார்முலா இல்லையா? ஸோ அப்போ ஏன்ற இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா 2n, bன்ற இடத்துல 2n minus 1 அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த சம்மேஷன் அப்படியே தான் இருக்குது. அப்போ ஏன்ற இடத்துல என்னது? 2n. ஸோ 2n minus b, bன்றது 2n minus 1. ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். சரியாப்பா? ஒரே சிங்கிள் டேர்மாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால மைனஸ் சைன் இருக்கிறதுனால நான் என்ன போட்டிருக்கேன்? பரான்தசிஸ் போட்டிருக்கேன். a மைனஸ் பி. அதாவது அந்த ஃபார்முலா அழிக்கணும். ஏன்ற இடத்துல என்ன டேர்ம் இருக்குது, பீன்ற இடத்துல என்ன இருக்குன்றதை கரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதும். ஸோ ஏன்ற இடத்துல 2n, பீன்ற இடத்துல 2n minus 1 இன்ட்டு a ஸ்கொயர். ஏன்ற இடத்துல 2n ஸ்கொயர் ப்ளஸ் ab, அதாவது 2n இன்ட்டு 2n minus 1. அதாவது மேக்ஸில் இந்த பரான்தசிஸ் இடையில என்ன இருக்குன்னு அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 2n minus 1 the whole square. ஓகேவா? இப்போ இந்த சம்மேஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? எக்ஸ் 2n ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2n 2n மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ், அப்போ இங்கே வெறும் 1 வரும். ஓகேவா? இங்கே 2n ஸ்கொயர்னு இந்த ஸ்கொயர் இந்த 2க்கும் இருக்கும் n-க்கும் இருக்கும். இதுதானே 2 ஸ்கொயர்னா வேல்யூ என்ன? 2வை 2 டைம் மல்டிப்ளை பண்ணுன்னு அர்த்தம். அப்போ 2 2s are 4. இப்போ 4n ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து n-க்கும் இருக்கும் 2க்கும் இருக்கும். சரிங்களா? அதனால் 4n ஸ்கொயர் ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 இன்ட்டு 2n ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதாவது சைனை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 2 2 n இன்ட்டு n n ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2n 2n. அடுத்தது இது a மைனஸ் பி. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏன்ற இடத்துல எனக்கு 2n இருக்குது, பீன்ற இடத்துல 1 இருக்குது. ஸோ a ஸ்கொயர்ன்ற இடத்துல 2n 2n ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2n, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி ஸ்கொயர், அதில் 1 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இனிமேட்டு சிம்பிளை பண்ணலாம். இந்த ப்ளஸ் 2n மைனஸ் 2n சேமாக தான் இருக்குது, சைன் மட்டும் வேரியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? 1 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 இன்ட்டுன்னு தான் இருக்கும். சரிங்களா?
இப்போ இந்த இடத்துல வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ 1 இன்ட்டு இங்கே ஒரு 4n², இங்கே ஒரு 4n². சரிங்க, அப்போ 8n² மைனஸ் 2n. இந்த ஃபார்முலாவில் இதுலேருந்து இது வரைக்கும் வரட்டும். ஏன்னா a மைனஸ் பி இன்ட்டு a² இல்லையா, a மைனஸ் பி இன்ட்டு a² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் b². அப்போ இந்த 3 டேர்முக்கு ஒரு பரான்டிசிஸ். ஸோ பரான்டிசிஸ் கவனமாக போடுங்க, இல்லாட்டி மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் வந்துடும். அப்போ இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணால் 8n² மைனஸ் 2n. ஓகேவா? அடுத்தது இங்கே ப்ளஸ் இந்த 2n²ன்றது இந்த 2² 2க்கும் இருக்கும் n-க்கும் இருக்கும். 2² வேல்யூ என்னமா 4, இங்கே ஒரு n² மைனஸ் 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 1 4, 4n ப்ளஸ் 1² வேல்யூ வந்து 1. சரிங்களா? இப்போ சம்மேஷன் 1 இன்ட்டு எனிதிங் அதே டேர்ம் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு 8n², இங்கே ஒரு 4n², ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போடுவோம். ஸோ 8 + 4 12n². அப்புறம் இங்கே ஒரு n டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு n டேர்ம் இருக்குது. சேம் சைன், இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். சேம் சைனாக என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். ஸோ மைனஸ் 2n மைனஸ் 4n மைனஸ் 6n ப்ளஸ் 1. ஓகே, 12n² மைனஸ் 6n ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சம்மேஷனை உள்ள ஒவ்வொரு டேர்முக்கு கொண்டு பார்ப்போம். ஸோ சம்மேஷன் என்றைக்கு சம்மேஷனில் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ 12 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் n² மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் n ப்ளஸ் சம்மேஷன் 1ன்னு வரும். அதாவது என்னென்னா n எத்தனை வேல்யூ இருக்கோ, அதாவது n வந்து எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த 1 வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், சப்போஸ் n வந்து 7 இருந்துச்சுன்னா 1 வந்து 7 டைம் போடுவோம். அப்போ 1 + 1 + 1 7 டைம் போட்டிங்கன்னா 7 தானே வரும். ஸோ இப்போ இதோட வேல்யூ வந்து n தான் வரும். சரிங்களா? அதாவது சம்மேஷன் 1ன்னு இருக்குது. இப்போ 12n² சம்மேஷன் ஆஃப் n²க்கு ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு. சம்மேஷன் ஆஃப் n²னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. சம்மேஷன் ஆஃப் 1 வந்து என்னன்னு சொன்னேன், 1 எத்தனை n வரைக்கும் அத்தனை டைம்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். அப்போ எத்தனை டைம் ஆட் பண்ணுவோம், n என்ன வேல்யூவோ அதான் வரும். ஸோ சம்மேஷன் ஆஃப் 1ன்றது எனக்கு என்ன வரும், n-ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே 6ஐயும் 12ஐயும் அடிச்சிடலாம், 2ன்னு வரும். 2 இன்ட்டு n இன்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ண n இன்ட்டு n-னா n², 1 இன்ட்டு n-னா n. ஓகேவா? இன்ட்டு 2n + 1 மைனஸ் 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ 3n இன்ட்டு n + 1 ப்ளஸ் n. இப்போ இதுக்கு மேலே வேறு எப்படி சிம்ப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதை உள்ளே கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு n-னா 2n² ப்ளஸ் 2n இன்ட்டு 2n + 1 மைனஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா, 3n இன்ட்டு n-னா என்ன வரும், 3n² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3n 3n. இந்த ப்ளஸ் n அப்படியே தான் எழுதுறோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2n ஃபஸ்ட்டு இந்த டேர்மை எடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். ஸோ 2n² இன்ட்டு 2n. இப்போ 2n² இன்ட்டு 2n-னா ஃபஸ்ட்டு சைனு, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் தான். அடுத்து நம்பர், இங்கே 2 இங்கேயும் 2, 2 இன்ட்டு 2 4. அடுத்து வேரியபிளுக்கு வரணும். இங்கே n² இன்ட்டு n, n² இன்ட்டு என்ன வேல்யூ என்ன, a⁻m இன்ட்டு a⁻n-னா a⁻m + n. இந்த ரூல் நம்ம சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ n² இன்ட்டு n-னா n³ வரும். அப்போ ப்ளஸ் 4n³ வரும்.
ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன டேர்ம் கிடைக்கும்? ப்ளஸ் 4n³ ஓகேவா? அடுத்தது இந்த 2n² அடுத்து இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ண 1 × 2n² ப்ளஸ் 2n². அடுத்து இந்த 2n இப்போ இந்த 2n ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் அடுத்து நம்பர் 2 × 2 4 அடுத்து வேரியபிள் n × n n². ஸோ ப்ளஸ் 4n². அடுத்து என்ன டேர்ம் இருக்கு? 1 × 2n 1 × 2n. ஸோ ப்ளஸ் 2n. அடுத்து என்ன டேர்ம் இருந்துச்சுன்னா மைனஸ் 3n². இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 3n ப்ளஸ் n இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்னு சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பருக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதான் போடுவோம் இல்லைங்களா? ஸோ 3nலேருந்து என்ன சப்ட்ராக்ட் பண்ணால் 2n. பட் 3க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? மைனஸ். அப்போ மைனஸ் 2n எழுதுவோம். என்ன எழுதுவோம்? மைனஸ் 2n. ஓகேவா? அப்போ n³ டேர்ம் இது ஒன்று தான் இருக்குது. இங்கே ஒரு n² டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு n² டேர்ம் இருக்குது. 4n² ப்ளஸ் 2n² 6. இங்கே ஒரு -3 இருக்குது. அப்போ 6 - 3 3. ப்ளஸோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஸோ 3n². இங்கே ஒரு ப்ளஸ் 2n, இங்கே ஒரு -2n. இது ரெண்டு என்ன ஆயிரும்? ஆப்போசிட் சைனாக இருக்கனால கேன்சல் ஆகிடும். இப்போ 4n³ ப்ளஸ் 3n² இதுதான் சம் ஆஃப் தி n டேர்ம்ஸ்க்கான வேல்யூ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து 8 டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா n = 8 டேர்ம்ஸ் அப்படியா இருந்தால் சம் ஆஃப் தி வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் Sn = 4n³ ப்ளஸ் 3n² இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூவை 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணாங்கன்னா S8 = 4 × 8³ ப்ளஸ் 3 × 8². 8³ 8 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 8s are 64. 64 × 8, 8 4s are 32. Remaining 3, 5 8s are 48. 48 plus 3 na 51. 512. Okay. 8³ na 500. அதோட ஒரு into 4 இருக்கு. So 4 2s are 8, 1 4s are 4, 5 4s are 20. 2048. Plus 8² na value என்ன? 64. 64 into 3. 64. 3 4s are 12. Remaining 1. 3 6 are 18. 18 plus 1 19. So 192. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 plus 2 10. Remaining 1 10. 10 plus 4 14. Remaining 1 2. 2 plus 0 again 2 தான் வரும். இங்கே ஒரு 2. 2240. இதான் first 8 terms ஓட sum of the value. Okay, clear? Thank you students.